கடவுள் ஊட்டிய சோறு. ஆனால் சீடன் ஒருவன் தன் குருவிடம், குருவே, கடவுள் இருக்கின்றாரா? எங்கிருக்கின்றார் என்று கேட்க, குரு, கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்றார். அதற்கு சீடன், எங்கும் இருப்பார் என்றால் எனக்கு உணவு அளிப்பாரா என்று கேட்க, குரு, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கும் இறைவன் உனக்கு நிச்சயம் உணவளிப்பார் என்றார். சீடன், அப்படியானால் நான் போய் ஒழிந்து கொள்கின்றேன், அவர் உணவு கொடுக்கின்றாரா என்று பார்ப்போம். குரு, கொடுப்பது என்ன, உனக்கு ஊட்டியே விடுவார் பார் என்றார். அந்த சீடன் யாரிடமும் சொல்லாமல் மடத்திலிருந்து வெளியேறி பக்கத்திலுள்ள ஒரு காட்டில் போய் யாரும் பார்க்காவண்ணம் ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். முதல் நாள் கடந்து போனது. பசி சீடனை வாட்டி எடுத்தது. இரண்டாவது நாள் ஒரு வழிப்போக்கன் அந்த மரத்தின் கீழ் வந்து அமர்ந்தான். தான் கொண்டு வந்த கட்டு சாதத்தை பிரித்து உண்பதற்கு தயாரானான். புளியோதரை வாசம் சீடனின் மூக்கை துளைத்தது. அப்பொழுது புலி சாதம் புலிக்கே தெரிந்துவிட்டது போல அங்கு ஒரு புலி நடமாடியது. அந்த அசைவை பார்த்து கட்டு சாதத்தை அங்கேயே விட்டுவிட்டு ஓடிப்போனான். புலி பசித்தாலும் புல்லை மட்டுமில்ல, புலியோதரையையும் தின்னாது. தூரத்தில் ஏதோ அசைவதை பார்த்துவிட்டு புலி நடையை கட்டியது. போக்கன் மரத்தில் இருந்த சீடனுக்கு பசியில் துவண்டு போனான். ஆனாலும் செய்த சபதம் நினைவுக்கு வர வீராயப்பாக மரத்தை விட்டு கீழே இறங்கவில்லை. இருள் சூழ்ந்தது. எங்கோ கொள்ளை அடித்துவிட்டு வந்த 2 திருடர்கள் தாங்கள் கொள்ளை அடித்த பொருட்களை பங்கு போட்டு கொள்ள அந்த மரத்தடியில் வந்து அமர்ந்தனர். திருடர்களின் ஒருவனுக்கு புளியோதரை வாசம் வருவதைக் கண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கு ஓர் கட்டுசாதம் கூட இருப்பதை பார்த்து, இன்னிக்கு நல்ல வேட்டை, கை நிறைய பொருளும் சாப்பிட சுவையான சாதமும் கிடைத்துவிட்டது என்று சொல்லி அந்த கட்டு சாதத்தை பிரித்தான். அப்பொழுது அவனுடன் வந்த இன்னொரு திருடன், மடையா, அதை சாப்பிடாதே, அதில் விஷம் கலந்திருக்கும், நிச்சயம் அதை வைத்தவன் இங்குதான் இருப்பான், தேடு என்றான். இருவரும் தேடினர். அப்பொழுது அவர்கள் கண்களில் பட்டான் சீடன். பார்த்தாயா, அவதலில் அவனுக்கு ஊட்டிவிடு, அவன் உயிருடன் இருந்தால் பிறகு மிச்சத்தை நாம் சாப்பிடுவோம் என்றான் உடன் வந்த திருடன். உடனே அவர்கள் இருவரும் சாதத்தை சீடனுக்கு ஊட்டிவிட சீடன் ஆனந்த கண்ணீர் விட்டான். யாரோ யாருக்காகவோ சமைத்த உணவு கடைசியில் நம்ம பசி போக்க பயன்படுகின்றது. குரு சொன்னது போல் இறைவன் இவர்களை வைத்து ஊட்டியை விட்டுடார். இப்படிதான் நம்ம வாழ்வில் நமக்கே சம்பந்தமில்லாமல் சில விஷயங்கள் நடக்கும். அவையாவும் தெய்வ சங்கல்பம் என்று பிறகு தெரிய வரும். நமது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் பைரவர் வழிபாடு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கால பைரவர் யார்? அவர் சிவபெருமானின் அவதாரம். ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் பாத திருவடிகளையும் பிறை சூடிய முடியினையும் காண்பதற்கு புறப்பட்டார்கள். அப்பொழுது சிவன் தீப்பிழம்பாக லிங்க வடிவில் அவர்களுக்கு காட்சியளித்தார். தங்களின் முயற்சி தோல்வியுற்றதை மறைத்து பிரம்மா தான் சிவனின் முடியினை கண்டேன் என்று பொய்யுரைத்தார். இதனை கேட்டு கோபமுற்ற சிவபெருமான் கால பைரவர் அவதாரம் எடுத்து பிரம்மனின் 5 தலைகளில் ஒன்றை கொய்த்தெறிந்தார் என்று புராணம் கூறுகின்றது. உலகிலேயே மிக உயரமான 32 அடி சிலை கொண்ட காலபைரவர் கோவில் ஈரோட்டில் உள்ளது. கோவிலின் விசேஷம், பக்தர்களே பூஜை செய்ய அனுமதிக்கப்படுகின்றார்கள். கண் திருஷ்டியில் இருந்து காக்கும் பச்சை நிற மூலிகை திருநீறு வழங்கப்படுவது சிறப்பு. முடிந்தால் ஒருமுறை சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க ஸ்ரீ சக்தி விநாயகர். திருப்புகழ் மற்றும் ஒரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். அன்புடன், இளங்கோ சுப்பிரமணியம்.